சென்னையில் வாழ்பவள் மாயா. கனவுகளால் நிறைந்த ஒரு இளம்பெண். நகரத்தின் சத்தமும் வேகமும் நடுவே இருந்தாலும் அவளின் மனம் எப்போதும் அமைதியான இயற்கையை தேடிக்கொண்டே இருந்தது. ஒரு நாள் மாயா தனது பாட்டியை பார்க்க ஒரு அழகான கிராமத்துக்கு பயணம் செய்தாள். அந்த கிராமம் இயற்கையின் அழகால் நிரம்பி இருந்தது. பாட்டியை பார்த்துவிட்டு இந்த கிராமத்தில் உள்ள தோழிகளுடன் பச்சை நிற வயல்களையும் இயற்கையின் அழகையும் ரசித்து சுற்றி பார்க்க வந்துள்ளேன். அது ஒரு மர்மமான இடம் என்று எல்லோரும் சொல்கிறார்கள். அங்கே நான் தனியாக செல்கிறேன். மாயா ஆர்வத்தால் ஒரு ஒதுக்குப்புறமான இடத்திற்கு தனியாக நடந்து சென்றாள். அப்போது ஒரு அற்புதமான மயில், அந்த மயிலின் நீ வானவில் போல ஒளி வீசியது. வாவ், வாட் எ மிரக்கிள்! என்னால் நம்ப முடியவில்லை. திடீர் அந்த மயில் பேசத் தொடங்கியது. உனக்கு என்ன வேண்டும் கேள், நான் அதை செய்து தருவேன். மாயாவுக்கு அதிர்ச்சி, ஆனால் மனதில் ஒரு பெரிய கனவு இருந்தது. இந்த பிரபஞ்சத்திலேயே அழகான அரண்மனை ஒன்றில் வீரர்களும் சேனைகளும் நிறைந்த ஒரு பெரிய ராஜ்யத்தை ஒரு நாள் மட்டும் நான் ஆட்சி செய்ய வேண்டுங்க. மாய மயில் சிரித்தது. நீ கேட்டதை நான் செய்கிறேன் என்றது. அடுத்த நொடி மாயா ஒரு பிரம்மாண்டமான அரண்மனையின் ராணியாக இருந்தாள். ஒரு நாள் முழுவதும் அவள் அந்த ராஜ்யத்தை நியாயமாகவும் மகிழ்ச்சியாகவும் ஆட்சி செய்தாள். அவளுக்கு அது சொர்க்கத்தில் வாழ்வது போல இருந்தது. அடுத்த நாள் காலை மாயா மீண்டும் கிராம வயலில் நின்றிருந்தாள். மாய மயில் வானத்தில் பறந்தது. கனவுகள் நம்பினால் ஒரு நாள் நிஜமாகும். கனவு காணுங்கள். அது எந்த கனவாக இருந்தாலும் ஒரு நாள் நிறைவேறும்.